சிம்மம் சொன்னாலே சூரியனோட ஆதிக்கம், அதாவது ராஜா ராஜாங்கம். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் மற்றவங்க கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தி யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். இவங்களுடைய தோற்றம் அப்படிதாங்க, ஒரு தனித்தன்மையை வெளிக்காட்டும். பல 100 பேர் இருக்கிறாங்கன்னா கூட இந்த சிம்மராசிக்காரங்களுடைய இருப்புன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இவங்க தனி தான். இவங்களுடைய பார்வைக்கு அப்படி ஒரு காந்த சக்திங்க. எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய தோற்றத்துக்கும் சரி இவங்களுடைய பார்வைக்கும் சரி சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இவங்க நடக்கிற நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாருமே நிற்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு ராஜ நடை போடக்கூடியவங்களும் இவங்க தாங்க. பிறப்புலேயே ஒரு தனித்தன்மை வாய்ந்தவங்க இவங்க. ரொம்ப ரொம்ப தைரியசாலி. நெருக்கடியான நேரத்தில் கூட தைரியமாக எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ ஒரு சிம்மராசிக்காரங்க நெருக்கடியான சூழ்நிலையும் அன்பான இதயத்தோட மற்றவங்களுக்கு இரக்கத்தோடு இருக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வலிமை தான் உங்களுக்கு பக்க பலமே. ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தன்னம்பிக்கை இழந்து நிற்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு முதல் அடியே விழுதுங்க. எதையும் சாதிக்கிற தரம் உங்களுக்கு இருக்குது. எத்தனை தடவை வந்தாலும் மன உறுதி ஒன்று மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு சிறப்பான பலன் தான். அதுவும் சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாமே இந்த பயம்தான் இந்த நேரம் பாதிப்பை கொடுத்துட்டு இருக்குது. ஏன்னா முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டம் அப்படி எதுக்குமே அஞ்சாத குணம் கொண்ட நீங்கள் இந்த நேரம் ஒரு சில விஷயம் எல்லாமே இந்த பாதிப்பை நினச்சே கொஞ்சம் நீங்கள் எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற மாதிரி தாங்க. அதாவது பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஆனால் இந்த நேரம் தான் நீங்கள் எதை செஞ்சாலும் சிறப்படையக்கூடிய யோகங்கிறது சிம்மராசிக்கு ஏற்பட போகுது. தைரியம் உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் கூட முன்னாடி எல்லாமே கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமலாம் இருந்திருக்காது. ஆனால் மிகுதியான அன்பு கிடைக்கிறதுக்கான நேரம் சிம்ம ராசிக்கு இந்த நேரம் காத்திருக்குதுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கான நேரம் எல்லாமே சிம்ம ராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாகவே காத்திருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டால் அதிலிருந்து விட்டு பின்வாங்கிறாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மன உறுதியால் நீங்கள் பல விஷயம் சாதிக்க போகிறீங்க. தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்கல்ல, இது என்னோட ஆசை, இதெல்லாம் நிறைவேறினா சிறப்பாக இருக்கணும். அந்த ஒவ்வொன்றும் நிறைவேறதுக்கான வாய்ப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சொந்த பந்தங்கள் வழியில் மட்டும் ஒரு முக்கியமான நபர் வழியில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு தரத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ரொம்ப நெருக்கமானவங்க, அந்த வழியில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி சிம்ம ராசிக்கு எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கெட்டவன் கெட்டுட்டா கிட்டுடு ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சிம்ம ராசிக்கு நீங்கள் பலதையும் மனசில் போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம். இந்த நேரம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு யார் எந்த கெடுதல் செய்யணும்னு நினச்சாலும் அவங்களுடைய பலன், அவங்களுடைய எண்ணங்கிறது பலிக்காது. இது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திச்சிங்களோ, எந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிங்களோ அது எல்லாமே அப்படியே மாறும். குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த நேரம் இருக்கிறதால ஒரு சில வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றமும் காத்திருக்குது. என்னென்னா மனசில் தன்னம்பிக்கையை வளர விடாது. இந்த நேரம் கொஞ்சம் அதெல்லாம் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். இந்த பூர்வீகத்தில் நிறைய பேர்த்துக்கு இந்த இருக்க முடியாத சூழ்நிலை எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்க இருந்திருப்பாங்க. அவங்க வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கந்திஷ்டி பாதிப்பு, அதே மாதிரி இந்த பூர்வீக வழியில் ஒரு சில பாதிப்பு இனிமேல் இருக்கிறதால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பெருசாக பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3ஆம் நபருடைய தலையீடு குடும்பத்துக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க. தவறான நட்பு வலையில மட்டும் மாட்டிடாதீங்க. கலஸ்தன் நண்பர்கள் மூலமாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரத்துக்கான நேரம் சிம்மராசிக்கு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே பெற்றவங்களுடைய ஆதரவை நீங்கள் எப்போதுமே பெற முயற்சி செய்கிறது இந்த நேரம் நல்லது. எதுவாக இருந்தாலும் பெரியவங்களுடைய கொஞ்சம் ஆசீர்வாதம், பெரியவங்களை முன்னாடி வச்சுட்டு எதுவாக இருந்தாலும் செய்ய பாருங்கள். சிம்மராசிக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயம், நெருக்கமான உங்கள் வழியில் பிரச்சனை ஏற்படக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நட்பு வகையில் கலசர நண்பர்கள் மூலமாக வம்பு வரத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் இந்த நேரம் இருக்குது. நிறைய பேர் மன நிம்மதி கிடைக்கல, நான் ஊரை விட்டு போகிற அளவுக்கு இந்த நேரம் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. ஊரை விட்டு தேசத்தை விட்டு போயிடலான்னு தோணுதுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அந்தளவுக்கு வெறுப்பு சம்பாதிச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் அதில் எல்லாமே நல்ல மாற்றம் தான். உற்றார் உறவினர்களுக்காக கொஞ்சம் ஜாமீன் போடுறது வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தான். அதே மாதிரி வாகன யோகம் சிறப்பாக இருக்குது.
புதுசாக வாகனம் வாங்குறீங்கன்னா இந்த லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், ஓட்டுநர் உரிமெல்லாம் நீங்கள் ஆவணத்தை சரியாக பார்த்து வாங்குங்க. இந்த ஆவணங்களை முறையாக பராமரிக்கிறது நல்லது. தேவையில்லாமல் கவர்மெண்ட்டுக்கு தண்டம் கட்டக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இந்த நேரம் கொடுக்கும். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்ப்பாலின நட்பை தவிர்க்கிறது சிம்மராசிக்கு நல்லது. பலவித கஷ்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால தான் தரும். நீங்கள் நல்ல மனிதர்கள் தான். ஆனால் இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனை மரத்துக்கடியில் நின்று பாலையை குடித்தாலும் நீங்கள் என்ன குடிச்சிங்கிறது மற்றவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த தப்பு செய்யலினாலும் எதிர்ப்பாலின நட்பை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இந்த நேரம் நல்லது. மன உளைச்சல் மிஞ்சறதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் இருக்குது. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டால் சின்ன சின்ன தொந்தரவு தருங்க. இந்த மூட்டு வலி பிரச்சனை, இடுப்பு வலி பிரச்சனை, பெண்களுக்கு எல்லாமே இடுப்பு வலி பிரச்சனை, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடல் நீரேற்றமாக வச்சுருக்கணும். முக்கியமாக இந்த நேரம் கொஞ்சம் பெரியவங்க வயசானவங்களாக இருந்தால் இந்த இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க இந்த நேரம் சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்குமே. ஏன்னா தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பல விஷயங்கள் உங்களை விட்டு நீங்கணும்னா உங்களுடைய குலதெய்வத்தோட அருளாலையும் உங்கள் முன்னோருடைய ஆசீர்வாதத்திலையும் தான் என்றைக்குமே சிம்மராசிக்கு கிடைக்கும். அதனால் இந்த 2 வழிபாட்டையும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து செய்ய பாருங்க. கோவத்தை யார்ட்டையும் காட்ட வேண்டாங்க. இந்த நேரம் எல்லாமே கொஞ்சம் மன வருத்தம் வரும். பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடு இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்லலாம். வேலையிலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். என்னன்னா குடும்பத்துலேயுமே கொஞ்சம் நீங்கள் பேச்சால் தாங்க பாதிப்பு வருது. நீங்கள் விடுற வார்த்தை அம்பா மாதிரி உங்களையே பதம் பார்க்கும். அது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு உறுப்பினர் தானே நீங்கள் சாதாரண பேசுகிறது வேண்டாம். கொஞ்சம் இதில் கவனமாக இருங்க. வீட்டில் அந்தளவுக்கு அதிகாரம் பண்ணக்கூடிய நீங்கள் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளுத்ததெல்லாம் பாலை நம்பி கொஞ்சம் ஏமாந்துருவீங்க. வீட்டில் நடக்கிறத வெளியில் போய் கொட்டிட வேண்டாம். அது கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துரும். மற்றபடி பொருளாதார நிலை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. குடும்ப உறவுகளுடைய தேவையை நிறைவேற்றுவீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னாலும் தாய் தந்தையோட ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு சமீப காலமாக செலவு செஞ்சுருப்பீங்க. அதெல்லாமே நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் சனி பகவானுடைய பார்வை சாதகமாக இருக்கிறதால இந்த நேரத்தில் முக்கியமான விஷயம் உங்கள் குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. குழந்தைகள் படிப்பு, கல்லூரி சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுடைய நடவடிக்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஏன்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், மேலான குழந்தைகள் உங்களுக்கு கிடைப்பாங்க தான். உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகள் கிடைப்பாங்க தான். ஆனால் குழந்தைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கவனிக்கணுங்க இந்த நேரம். இளவயசுக்காரங்களாக இருந்தால் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். பெரும்பாலும் காதல் கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தான். பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வீட்டில் நல்ல மாற்றம், ஆனால் அடிக்கடி அலைச்சல் இருக்கும். பயணம் செய்வீங்க. வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எந்த தடையும் இல்லை. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. தாயுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூடவே தந்தையுடைய ஆரோக்கியத்திலும். அதே மாதிரி இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு சிம்மராசி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பு தான். முன்னாடி எல்லாமே உங்கள் நிலைமை யாருமே புரிஞ்சுக்காம மனசை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. புகுந்த வீட்டு வழியிலையும் சரி, பிறந்த வீட்டு வழியிலையும் சரி, நிறைய மன கஷ்டங்களை சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் சிம்மராசி சார்ந்த பெண்களுக்கு உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. நீங்களுமே சாதிச்சு காட்டக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்குமே இந்த நேரம். நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்மராசி என்பவர்கள் இந்த நேரம் சொந்த பந்த வழியில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நெருக்கம் காட்டக்கூடாது. பேச்சில் கவனமாக இருக்கணும். எதிர்ப்பான வகையில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டால் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. குழந்தைகள் வழியில் குழந்தைகளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. வேலை சும்மா அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பண வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமுமே சூரிய பகவானுக்கு தண்ணீர் சமர்ப்பணம் செஞ்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க. அது இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை நாட்களில் சிவ வழிபாட்டை செஞ்சுட்டு அன்றைய தினத்தில் கோதுமை தானம் பண்ண பாருங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. ஏன்னா சனி பகவானுடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அதனால் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையானா வெண்ணெய் சாத்தி வழிபாடு செஞ்சுக்கோங்க. அரச மரத்தை சுற்றிட்டு வருது நல்லதுங்க. சிம்மராசிக்கு இது முக்கியமான விஷயம் என்னன்னா அரச மரத்தை சுற்றி வந்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்கிறது. இது எதிர்மறை ஆற்றல் உங்களை சுற்றி இந்த கண் திருஷ்டி, அதே மாதிரி எதிர்மறை சம்மந்தப்பட்ட ஆற்றலாக இருக்குதுல்ல, அதெல்லாமே போகும். மன அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கொஞ்சம் தானம் செய்ய பாருங்கள். குறிப்பாக ஆதரவு இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு அன்னதானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வரதும், வெள்ளிக்கிழமை நாட்களில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் போட்டுட்டு வரதும் குடும்பத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சிம்மராசி அன்பர்கள் இந்த
ஏழரை காலத்தில், அதாவது இப்போ நடந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் கிரக மாற்றத்தில் உங்களுக்கு பெருசாக சனி பகவானால பாதிப்பு இல்லைனாலும் இந்த சில விஷயங்கள் தான் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். மற்றபடி நல்ல மாற்றம். கூடவே இந்த வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள், அதாவது இந்த வருட காலங்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறது நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.